அதிகாரிகள் யாரும் தற்போது வரைக்கும் இந்த பகுதிக்கு வரவில்லை. புதிய தலைமுறை இந்த பகுதியை பல்வேறு பகுதியை கடந்து நீர்ப்பாதைகளை கடந்து இந்த கிராமத்திற்கு வந்தடைந்திருக்கிறோம். இந்த பகுதி மக்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். எப்படி இந்த தண்ணி உள்ள வந்திருக்குமா? உங்க நிலைமை இப்ப எப்படி இருக்கு? எங்களுக்கு இப்ப நேற்று சாயந்தரத்துல இருந்து தண்ணி வந்திருக்கு. இப்ப இந்த ஊர்ல காலையில இருந்து கணங்கணமா அடி கணக்குல ஏறி வீடு முழுவதுமே எங்களுக்கு எல்லாம் சின்ன வீடு தான், வசதி இல்ல, மெத்த வீடுல எங்களுக்கு எதுவும் கிடையாது, கூரை வீடு தான் எங்களுக்கு. எல்லாமே எல்லாம் எந்த நாங்க கட்டிக்கிற துணி தவிர வேற எதுவுமே கிடையாது. எல்லாமே போயிடுது. எல்லாமே எங்க கிராமத்துல மேட்டு பக்கத்துல எல்லாமே கிராமம் ஃபுல்லா சூழ்ந்துருது. ஏன்னா சுத்தி ஆறு நடுவுல தான் எங்களுக்கு இந்த கிராமம், சுத்தி கொல்லிவேலி. இப்ப நீங்களே இதை பார்க்க முடியுது. சாப்பிட்டீங்களா? இப்ப தண்ணி உணவெல்லாம் இருக்கா? எல்லா பொருள் எல்லாம் இருக்கா? எதுவுமே கிடையாது. குடிக்கிற கிளாஸ் தண்ணி, கட்டிக்கிற துணி தவிர ஆடு தவிர எதுவுமே கிடையாது. இந்த அழகிநத்தம் கிராமம் மட்டுமல்ல, சுற்றுவட்டார கிராமங்கள் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இங்கே தண்ணீரில் மிதந்து வருகிறது, தனித்தீவாக மாறி இருக்கிறது. தற்போது வரைக்கும் இந்த பகுதிக்கு அதிகாரிகள் யாரும் வரவில்லை, இவர்களுக்கான உதவி கிடைக்கவில்லை என்று அவர்கள் கண்ணீருடன் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். இந்த பகுதி மக்கள் முழுவதுமாக நேற்று இரவு முதலே உணவின்றி தண்ணீரின்றி தவித்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. உடனடியாக இந்த பகுதிக்கு அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதும் புதிய தலைமுறை வாயிலாக நாம் இதை பதிவு செய்கிறோம்.